ஆக்சுவலாக இங்கே ஜாப் இன்டர்வியூ எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு டார்ச்சர் எல்லாம் பண்ண மாட்டோம். ஆக்சுவலாக 2 விஷயம் தான் உங்ககிட்ட நாங்கள் பார்ப்போம். ஒன்று, உங்களுக்கு ஆர்டர் பண்ண வருமா, நீங்கள் ஆர்டர் பண்ண ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 2வது, உங்கள் கேரக்டர் இந்த அகாடமிக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே ஜாப் நீங்கள் வாங்குறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் இங்கே பார்ட் டைம் ஜாபாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்டர்ன்ஷிப் வரைக்கும் பண்ணிட்டு போனாலும் ஓகே தான். ஃபுல் டைம் ஜாபாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா இங்கேயே உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் எல்லாமே கொடுத்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவோம். இங்கே யூனிஃபார்ம் சிஸ்டம் இருக்குது. அதுமாதிரி ஸ்டாஃபுக்கும் யூனிஃபார்ம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூனிஃபார்ம். அது மட்டும் இல்லாமல் ஐடி கார்டு நாங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம், ப்ரொஃபஷனல் ஐடி கார்டுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே ஜாப் இன்டர்வியூக்கு வரீங்கன்னா 1 டே இன்டர்வியூ வச்சுலாம் உங்கள் பர்ஃபார்மன்ஸை கெஸ் பண்ண முடியாதுன்றதுனால இன்டர்ன்ஷிப் கொடுத்து பார்ப்போம். இன்டர்ன்ஷிப்பில் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கொடுப்போம். பார்ட் டைம் ஜாப்பும் ரொம்ப சூப்பராக பண்ணிங்கன்னா ஃபுல் டைம் ஜாப்பும் இங்கே கொடுப்போம். இங்கே சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்ட் டைம் ஜாபுக்கு 10,000 15,000 ரேஞ்ச் வரைக்கும் பார்ட் டைம் கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் டைம் ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 30,000 வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். சம்டைம்ஸ் 30,000 மேலேயும் கூட கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா 30,000 மேலேயும் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம். யாரெல்லாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஜி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம், பிஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கீங்க, பிஎட் படிச்சுட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, அது மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அப்புறம் பிரேக் ஆகிட்டு இருப்பீங்க, வேறு எதுவும் கம்பெனியில் உங்களால் போக முடியாமல் இருந்திருக்கலாம், இல்லை வந்து ரொம்ப டஃப்பான ஜாப் வேணாம் நீங்கள் நினச்சிருக்கலாம். அந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எல்லாருக்குமே சூட் ஆகும். கண்டிப்பாக ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள்.